ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அமுதாஸ் கிச்சன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அமுதாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஒரு தட்டு தட்டிடுங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா புது வீடியோஸும் உங்களை உடனே வந்து சேரும். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப சட்டுன்னு செய்யக்கூடிய கடலை மாவு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து சில இடங்களில் பாம்பே சட்னி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே ரொம்ப அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கேன். வாங்க இதை செய்ய ஆரம்பிக்கலாம். முதல்ல கடலை மாவை கரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கு இந்த டேபிள் ஸ்பூனால் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1/2 கப் தண்ணி, ஸ்பூனு இல்லாட்டி விஸ்கு அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுடுங்க. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி எந்த கட்டியும் இல்லாமல் இப்படி கலக்கிக்கோங்க. இதை ஓரமாக வச்சுட்டு அடுத்து வெங்காயம் தக்காளியை வதக்கிடலாம். தாளிக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிய ஆரம்பித்த உடனே 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் பொன்னிறமாக மாறுறப்ப 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தை முதல்ல போட்டுட்டா கரிஞ்சிடும். அதனால் கொஞ்சம் பொன்னிறமாக அந்த மாதிரி மாறுறப்ப சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை இதை பிச்சு போட்டுக்கிட்டால் இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். 1 டீஸ்பூன் பொடியாக நறுக்கின இஞ்சி, 2 பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இஞ்சியும் பச்சை மிளகாவையும் லைட்டாக அந்த மாதிரி வதக்குனதுக்கப்புறம் 1 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துடுறேன். வெங்காயம்லாம் லைட்டாக இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளியை பொடியாக நறுக்குனது அதையும் இது கூட சேர்த்துடுறேன். தக்காளி ரொம்ப சின்ன சைஸாக இருந்ததுனால நான் 2 சேர்த்துருக்கேன். இதே கொஞ்சம் பெரிய சைஸ்னால் 1 சேர்த்தாலே போதும். தக்காளிலாம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இதை வதக்கி விட்டுடலாம். தக்காளி வெங்காயம்லாம் நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போது இது கூட 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு கலக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி எல்லாத்தையும் கலக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா தண்ணி கொதி வர வரைக்கும் வச்சிடலாம். நல்லா இப்போது தண்ணி இந்த மாதிரி கொதிச்சு வந்தப்போ நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சிடணும் இல்லையா, அந்த கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இது கூட சேர்த்துடலாம். முன்னாடியே நம்ம கடலை மாவை கரைச்சி வச்சிட்டனால நம்ம இது கூட சேர்க்குறப்ப ரொம்ப சுலபமாக இருக்கும். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி அது அடிப்பிடிச்சிடும். கடலை மாவை கரைக்கிறப்ப ஒரு 1/2 கப், அப்புறம் தண்ணி ஊற்றி ஒரு 1/2 கப் கொதிக்க வச்சுருக்கோம். மொத்தமாக நம்ம 2 கப் ஊற்றிருக்கோம். இதே இட்லி தோசைக்குனா இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். இதே சப்பாத்திக்குனா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணியை கம்மி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நல்லா கொதிச்சு கடலை மாவெல்லாம் வெந்துடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் நல்லா இதை கலக்கி விட்டுக்கலாம். தக்காளி அளவை பார்த்துக்கிட்டு இந்த லெமன் ஜூஸ் சேருங்க, இல்லாட்டி ரொம்ப புளிப்பாயிடும். அப்புறமா கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலை இதையும் நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுடலாம். அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக பாம்பே சட்னி தயாராகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.